திருநெல்வேலி போகிறதுக்கு அந்த டெம்போ ரெடி ஆகிட்டானே? ரெடி ஆகிட்டீங்களாண்ணே? ரெடியாக இருக்கும். ரெடி ஆகிட்டீங்களாண்ணே? தேங்க்யூண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு பெரிய டெம்போவில் நம்ம எல்லா சிஜிசி கேர்ள்ஸ், பாய்ஸ், டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எங்கே தெரியுமா போகிறோம்? திருநெல்வேலிக்கு போகிறோம். போகலாமா? ஓகே, எல்லாரும் ஏறுங்க. ஏறிட்டீங்களா? எல்லாரும் உங்கள் சீட்டில் உட்காருங்க. உட்காந்துட்டிங்களா? அந்த கைப்பிடியில் கையை வச்சிட்டிங்களா? எல்லாரும் கை வச்சிட்டிங்களா? கைப்பிடி எது? உங்கள் தொடை. அதனால் எல்லாரும் தொடையில் கை வச்சு நல்லா உட்காருங்க. இந்த டெம்போவில் நம்ம எல்லாரும் ஏறி திருநெல்வேலியில் அந்த ஜங்ஷனில் போய் எல்லாரும் இறங்கிட்டோம். இப்போ சரியா? இப்போ நம்ம இறங்கின பின்னாடி ஒரு கிராமத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அந்த கிராமத்துக்குள்ளே போனால் இந்த பக்கம் பார்த்தாலும் வயலாக இருக்குது, இங்கே பார்த்தாலும் வயலாக இருக்குது. அந்த வயலில் நிறையா நெல்லெல்லாம் முளைச்சி 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 இருக்குது. ரொம்ப பச்சை பச்சேரன் இருக்குது. அப்படி ஒரு கிராமத்தில் சங்கிலி முருகன், வண்டி மலச்சி, இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. ரொம்ப ரொம்ப அப்போத்தான் கல்யாணம் ஆனவங்க. இவங்க கல்யாணம் ஆகி திருநெல்வேலியில் ஒரு குட்டி கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணையார் இருந்தார். அந்த பண்ணையார் எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த திருநெல்வேலியினுடைய 3/4 பகுதி அந்த பண்ணையாருக்கு தான் சொந்தம். அவர் பேர் பரமன். அவர் பேர் என்னது? பரமன். அவர் ரொம்ப கஞ்சன். பரமன் எப்படிப்பட்டவர்? ரொம்ப கஞ்சன். யாருக்குமே ஒன்றும் கொடுக்க மாட்டார். ரொம்ப கடுமையாக இருப்பார். ஆனால் சங்கிலி முருகன் இருக்காங்க பார்த்தீங்களா? சங்கிலி முருகனை இந்த பரமன் சொல்கிற அந்த பண்ணையார்கிட்ட தான் வேலை பார்ப்பாங்க. ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப கரிசனையாக அந்த மனுஷனை பார்த்துக்குவாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் 1950 திருநெல்வேலி முழுவதும் கடும் பஞ்சம். நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இது எல்லாம் ரொம்ப பஞ்சமாயிட்டு. பஞ்சமானா உனக்கு தெரியாது, பஞ்சம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு என்ன செய்யாது? ஒன்றுமே கிடைக்காதுல்ல. அப்போ எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும்போது டும் 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 டும்னு தண்டாரா போடுறவர் வாராரு. தண்டரா போடுறவர் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்க பொதுமக்களே, திருநெல்வேலியில் இருக்கிற எல்லா பொதுமக்களுக்கும் ஒரு செய்தி சொல்கிறேன். யாரும் உணவை ரொம்ப சாப்பிடாதீங்க. வறட்சி காலத்து பயிரை மட்டும் விதைங்க. சோளம் விதைங்க, கம்பு விதைங்க, நெல் விதைக்காதீங்க. ஏன்னா வறட்சி ரொம்ப வந்துடுச்சு, மழை பெய்யலை. அதனால நீங்கள் யாரும் அதெல்லாம் விதைக்கக்கூடாது. இருக்கிறவங்க பதுக்கி வைக்காதீங்க, ஏழைகளுக்கெல்லாம் கொடுங்க. டும் 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 அப்படின்னு சொல்லிட்டு தண்டரா போட்டு போயிட்டாங்க. போனா அப்படி 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது. அப்படியே பஞ்சம் அப்படியே தலை விரிச்சு ஆடுது. இப்படி இருக்கும்போது வண்டி மலச்சியக்கா இருக்காங்க பத்தியா, அவங்களுக்கு வயிற்றுக்குள்ள ஒரு பாப்பா உருவாகுது. ஒரு 6 மாதம் அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க. அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கு. கடுமையான பஞ்சம். சங்கிலி முருகன் அண்ணனுக்கு அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியல. ஆனாலும் வண்டி மலச்சியை ரொம்ப நேசித்ததுனால எப்படியாச்சும் கேப்பை உருண்டை, சோள உருண்டை, மாங்காய் துண்டு இது எல்லாம் எப்படியாவது அண்ணன் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு நாள் வண்டி மலச்சியக்கா கேட்டாங்க, ஏசாமி ஏசாமி, எனக்கு கொஞ்சம் நெல் சோறு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது சாமி, எனக்கு கொஞ்சம் நெல் சோறு வாங்கித்தா சாமி அப்படி கேட்டாங்களா. அப்படியே சங்கிலி முருகனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு. ஆனால் சங்கிலி முருகனை ரொம்ப மானஸ்தன், யார்கிட்டையுமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. சே,
நம்ம மனைவி கேட்டுட்டாலே, நம்ம குழந்தை வேற வயிற்றுக்குள்ளே அவளுக்கு இருக்குதே, அவளுக்கு எப்படியாச்சும் நம்ம கொஞ்சம் நெல் சோறு வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் போய் கேட்குறாங்க. பக்கத்து வீட்டிலலாம் கொஞ்சோன்னு நெல் இருந்தால் கொடுங்களேன் கொடுங்களேன். அட பாவி, அட உனக்கு தெரியாமல் போச்சா, இப்போ தான் நம்ம ஊரெல்லாம் பஞ்சமாச்சே, எங்கடா நம்ம நெல்லுக்கு போகிறது? அடாடாடாடா, புள்ளத்தாச்சிக்கு வேற இப்படி அவள் ஆசைப்பட்டதை நான் எனக்கு கூட கொடுக்க முடியாமல் பாவியா போயிட்டனே அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க, மூணா வீட்டுக்காரவங்க, எய்த்த வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதில் ஒரு ஆள் சொல்கிறாரு, இந்த நீ தான் நம்ம பரம அப்படின்னு சொல்கிற நம்ம பண்ணையாருக்கு தான் நீ ரொம்ப நல்லவனாச்சே, நீ போய் அங்கே கேள. ஆனால் அவருக்கு கேட்க மனசு இல்லை. ஆனாலும் தன் மனைவிக்காக போய், ஐயா ஐயா ஒரு ஒரு குத்தளவு எனக்கு நெல் தாங்கய்யா, நான் அதை என் மனைவி ரொம்ப ஆசைப்படுறா நெல் சோறு தின்ன, அது கொஞ்சம் தாங்கய்யா அப்படின்னு. டே சங்கிலி முருகா, எங்கள் வீட்லேயும் எல்லா நெல் முழிஞ்சு போச்சுடா, விதை நெல் இருந்தாவாவது நான் தந்துடுவேன். சாமி நெல் தான் இருக்கு, சாமி நெல்லை கொடுத்தேன்னா சாமிக்கு குத்தமாயிரும். ஏன் ஆத்துக்காரி கூட கம்பு தாண்டா இடிச்சு போட்டு புல்லுருண்டை பண்ணிக்கிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில ஒரு தாத்தா சொல்றாரு, டேய் சங்கிலி முருகா, நம்ம பக்கத்து கிராமத்து பண்ணையார் வீட்டில் ஒரு பெரிய வேலை இருக்காண்டா, 4 நாள் தான் வேலையாம். நீ அந்த 4 நாள் வேலைக்கு வர்றவங்கள ஒரு மூட்டை நெல் கொடுத்து அனுப்புறாரா. அவரு உண்மையானவங்களை, நல்லா வேலை பார்க்குறவங்கள, அவங்கள தாண்டா கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு, நீ வரியா அப்படி கேட்குறாரு. கேட்ட உடனே இவர் மாட்டு வண்டி எடுத்துட்டு வேகமாக போகிறாரு. எப்படியாவது 4 நாள் நம்ம வேலை பார்த்துட்டு நம்ம வண்டி மலைச்சிக்கு நெல் சோறு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலே போயிட்டார். எங்கே போகிறோம், ஏன் அங்கே போகிறோன்றத மனைவிட்ட சொல்லாமலே அவர் போயிட்டார். அவர் போய் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு சின்ன பையன், வண்டி விளைச்சிக்கா வண்டி விளைச்சிக்கா அப்படின்னு ஓடி வரான். என்னடா அப்படின்னு அக்கா கேட்ட உடனே, அக்கா அக்கா நம்ம பண்ணையார் மனைவி இருக்காங்களே, பண்ணையார் பொண்டாட்டி, அவங்க குறிஞ்சியக்கா உனக்கு 2 குத்து நெல் கொடுத்து விட்டாங்க. சொன்னாங்க, அடே நான் நெல்லை வச்சு காய போட்டேன், அதில் செதர்ன நெல்லுடா இது, அதனால இதை கொண்டு வண்டி விளைச்சிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கக்கா அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்ன உடனே, டே 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 என்னடா சொல்கிற, வித நெல்லே இல்லைன்ட்டு இப்போ தானடா பண்ணையார் சொன்னார்னு என் சாமி சொல்லிச்சு, நீ என்ன அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்கிற? என் மலச்சியக்கா, நீ நம்புனா நம்பு, நம்பலைன்னா போ. இங்கே பாரு, என் பாக்கெட்டுக்குள்ளே 2 இது போட்டுட்டு வந்திருக்கிறேன், நீ இதை புடி, இங்கே பாரு சுட சுட இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உண்மையாக்கும்னு நினச்சி வண்டி மலைச்சியக்கா அந்த 2 இந்த நெல்லை அப்படியே கையில் வாங்கிடுவாங்க. இந்த தம்பி என்ன பண்ணியிருப்பான்னா, இந்த வண்டி மலைச்சிக்கா ஓயாமல் அந்த அவங்க வீட்டுக்காரர்கிட்ட எனக்கு நெல் சோறு வேணும் நெல் சோறு வேணும்னு கேட்டாங்க பார்த்தியா, அதனால் அந்த வழியை போகும்போது பார்ப்பான், பண்ணையார் வீட்டில் முன்னாடி நெல் காய போட்டிருக்கும். யாரும் தெரியாத நேரத்தில், பார்க்காத நேரத்தில் அப்படியே குனிஞ்சு இப்படி 2 பாக்கெட்டுக்குள்ளே இப்படி அள்ளி போட்டு வந்து கொடுத்துருவான். அதோட அக்காவும் அதை வேகமாக குத்தி அதை ஊமியெல்லாம் எடுத்துட்டு அந்த நெல் சோறை அடுப்பில் வச்சு அப்படியே காய்ச்சி பக்கத்தில் புளிக்குழம்பும் வெந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த பாதை வழியாக நம்ம வண்டி மலைச்சியக்கா வீட்டுக்காரர் இருக்கார்ல சங்கிலி முருகன், அவருக்கு பிடிக்காத ஒருத்தன் அந்த வழி எப்படி வருவானா, வரும்போது என்னடா இவனே வக்கத்தவன், இவன் வீட்டில் எப்படி நெல் சோறு வாசம் வருது, ஓஹோ இவன் எப்படியோ ஐயா வீட்டில் இருந்து களவான்ட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விறுன்னு வேகமாக போய் பண்ணையாரே இப்போ உடனே நீங்கள் வாங்க,
சங்கிலி முருகன் வீட்டில் நெல்லு சோறு வேகுது. என்னடா சொல்கிற? 2 பேரும் சேர்ந்து வேகமாக வந்து பார்த்தா நெல்லு சோறு அக்கா வடித்து அப்படியே நன்றி ஜபம் பண்ணிட்டு அந்த சோறை அள்ளி இப்படி வாயில் வைப்பாங்களா, வைக்க போகிற நேரத்தில் அடியே திருடி அப்படின்னு ஒரு சத்தம் வீட்டுக்குள்ள. இப்படி நிமிர்ந்து பார்த்தா அந்த பண்ணையாரும் அந்த வேலைக்காரனும் நிற்கிறாங்க. ஐயா ஐயா என்ன சொல்கிறீங்க? ஏண்டி, நான் உன் புருஷன்கிட்ட நெல் இல்லைன்னு சொன்னதுக்கு நீ திருடி என் வீட்டில் வந்து நெல் எடுத்து அப்படி சோறு தின்றியோ? உனக்கு அப்படி ஆசை வருதோ, அப்படி உனக்கு நெல் சோறு தின்னணுமோ? அந்த நெல் சோறை தின்றதுக்கு உமியை தின்னுட்டு சாகுடி. அப்படி இப்படி கெட்ட வார்த்தையால் பேசுகிறாரு. அப்போ வண்டிமலைச்சிக்காக்கு ரொம்ப பயமாயிட்டேன். ஐயா ஐயா, நான் உங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை. நான் அந்த என் பக்கத்து வீட்டு தம்பி இருக்கான்ல, அவன் தாயா கொண்டு வந்து கொடுத்தான், கூப்பிடுடி அவனை. அவன் பயந்துட்டு, ஐயா ஐயா நான் கொடுக்கவே இல்லை, இந்த அக்கா பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டான். ஊரே கூடிருச்சு. ஊரே கூடுனா எல்லாரும், இப்படி ஒரு சாப்பாடு உனக்கு தேவையா? வெக்கமா இல்லை? இப்படி திருடனுமாக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. எல்லாரும் போன பின்னாடி வண்டிமலைச்சிக்கா வெறுன்னு வீட்டுக்குள்ளே போய், இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் சாமி வரட்டும், என் புருஷன் வரட்டும், அப்போ தெரியும் நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்னு போய் ஒரு ஆலமரத்தில் அப்படியே சாஞ்சு 3 நாள் படுத்திருக்காங்க. படுத்திருந்தா அங்கே தண்ணிக்கு வர்றவங்க எல்லாரும், ஏன் வண்டிமலைச்சி, நீ ஒத்துக்க வேண்டிதானே? திருடுனதுன்னு சொல்ல வேண்டியதானே? அவர் முன் மன்னிப்பு கேட்க வேண்டியதானே? அப்போ வண்டிமலைச்சிக்கா சொல்கிறாங்க, நான் எங்க திருடினேன்? நான் திருடவே இல்லை. நான் திருடாம வந்துட்டு எப்படி பொய் சொல்லுவேன் அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க. 3 நாள் கழித்து 4வது நாள் சங்கிலி முருகனை வந்துட்டாங்க. வந்தால் ஊர் பூரா அதே பேசுகிறாங்க. சங்கிலி முருகன் பொண்டாட்டி பண்ணையார் வீட்டில் நெல்ல களவாண்டு நெல்லுச்சோறு தின்னாலாம் அப்படி பேசுகிறாங்க எல்லாரும். வேகமா சங்கிலி முருகனை ஓடி வந்து அவளை தூக்கி அப்படியே இப்படி கிடக்குறாங்க அக்கா. மடியில் வச்சுட்டு, ஏண்டி பிள்ளை, நீ பொறுத்த ஒரு 4 நாள் நீ பொறுக்கக்கூடாதாடி? ஏண்டி நீ மதிக்கெட்டவளே, இப்படி போய் பண்ணையார் வீட்டில் போய் ஏண்டி இந்த நெல்லை எடுத்து சாப்பிட்ட அப்படின்னு சொன்னோன்னே சட்டார்னுப்பா அக்கா எந்திரிச்சு மடியில் உட்காந்து, ஏன் சாமி நீ கூட என்னை நம்பலையா அப்படி சொல்லிட்டு வெறுன்னு சேலையெல்லாம் சரி பண்ணிட்டு பண்ணையார் வீட்டுக்கு வெறுன்னு அக்கா நடந்து வந்து அக்கா பண்ணையாரை பார்த்து சொல்கிறாங்க, ஐயா இந்த பாவி பிறந்ததும் தப்பு, இந்த ஜென்மம் பிறந்ததும் தப்பு, இந்த ஜென்மம் நெல்லுச்சோறுக்கு ஆசைப்பட்டதும் தப்பு, என் புருஷன் கருப்பனே கதின்னு கிடந்ததும் தப்பு, என்னை எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் சங்கிலி முருகன்கிட்ட கேட்காங்க, சாமி எனக்கு கொஞ்சம் உமி தர்றியா அப்படி கேட்குறாங்க. ஏன், எதுக்கு உமி கேட்குற அப்படி கேட்ட உடனே, இல்லை நான் அடுப்பு பற்ற வச்சு சோறு பொங்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த நான் உனக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையில் உமியை கொண்டு வந்து கொடுக்குற நேரத்திலேயே பண்ணையார் உன்னைய வேலைக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொன்ன உடனே கொடுத்துட்டு போயிடுவார். போயிட்டு சாயங்காலம் வந்தால் வீட்டில் முழுசும் அப்படியே உமி சதறி கிடக்கு. ஏன் இப்படி உமி சதறி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வீட்டோட பின்பக்கம் போய் பார்க்குறாங்க. வண்டிமலைச்சிக்கா வாய்க்குள்ள அவ்வளவு உமியவும் வாய்க்குள்ள வச்சு அப்படியே உள்ள குத்தி அப்படியே அப்படியே தொண்டைக்கு நெஞ்சுக்கும் அப்படியே மூச்சு கடை அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கு. அதோட அந்த சங்கிலி முருகன்
மடியில் தூக்கி வச்சுட்டு, அடி புள்ள, அடி பாவி, அடி பாதவத்தி, என்னடி செஞ்ச, ஏண்டி இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு அந்த வீட்டுக்காரர். உடனே வைத்தியரை கூப்பிடுங்க, வைத்தியரை கூப்பிடுங்க, நம்ம கிராமத்து வைத்தியரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துன உடனே கிராமத்து வைத்தியர் வராரு. வைத்தியர் வந்து கையை பிடிச்சி பார்த்துட்டு சொல்கிறாரு, டேய் சங்கிலி முருகா, போகிற உசுரை வதைக்காமல் போக வச்சிரு, கொஞ்சோன்னு நெல்லாச்சும் இந்த தண்ணியாச்சும் பாலாச்சும் வாக்கில் ஊற்றி நீ உசுரை உவத்திரியப்படுத்தாமல் போக வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர் சொன்ன உடனே அப்படியே சங்கிலி முருகனனுக்கு நெஞ்சிலேயே இடி விழுந்துட்டு. அப்போ அந்த செய்தி வண்டிமலச்சி அக்காவுடைய அம்மாவுக்கு கேட்குது. அம்மா ஓடி வராங்க. ஏ வண்டிமலச்சி, வண்டிமலச்சி, வண்டிமலச்சி அப்படின்னு கத்திக்கிட்டே வந்தா அக்கா அப்படியே செத்து அப்படியே விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே அவங்க அம்மாவுக்கு தாங்கவே முடியல. இந்த நெல்லுச்சோறுக்காண்டி நீ செத்துட்டியா அப்படி சொல்லிட்டு வண்டிமலச்சிக்கு அம்மா தேம்பி தேம்பி அழுகிறாங்க. எப்படி தெரியுமா அழுகிறாங்க? பஞ்ச காலத்தில் இந்த பால் வயிறு பசிச்சுச்சா உனக்கு? இந்த பஞ்ச காலத்தில் இந்த பால் வயிறு உனக்கு பசிச்சுச்சா வண்டிமலச்சி? ஏ கடவுளே, நீ பணக்காரனுக்கு ஒரு வயிறு, ஏழைக்கு ஒரு வயிறு, உள்ளவனுக்கு ஒரு நாக்கு, இல்லாதவனுக்கு ஒரு நாக்கு, இருக்கிறவனுக்கு ஒரு பூமி, இல்லாதவனுக்கு ஒரு பூமின்னு நீ படைக்க கூடாது. என் வண்டி மலச்சிக்கு நெல் இல்லாம இருந்தனால நீ அப்படி ஒரு வயிறும் நாக்கும் படைச்சிருந்தா என் வண்டி மலச்சி இப்ப இந்த நெல்லு சோத்த ஆசைப்பட்டு செத்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஏங்கி ஏங்கி அழுறாங்க. அக்காவை கொண்டு போய் எரிச்சிட்டும் வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள அப்படியே சங்கிலி முருகண்ணனுக்கு அப்படியே பைத்தியம் மாதிரி ஆகி அப்படியே வண்டிமலை சங்கிலி முருகண்ணனும் சாஞ்சிட்டான். பஞ்சம் ரொம்ப கொடூரமானது, பசி ரொம்ப கொடூரமானது. அதே காலத்தில் நம்ம நாட்டில் மதராஸ் பஞ்சம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அந்த பிக்சர் போடுங்களேன் கொஞ்சம். அந்த மதராஸ் பஞ்சம் இதுதான். இது வேறு எங்கேயும் உள்ள பஞ்சம் இல்லை. எல்லாரும் சென்னை சென்னைன்னு சொல்கிறோம் பத்தியா, அங்கே வந்த பஞ்சம் இது. இந்த இன்னும் பிக்சர் இருக்கா? இங்கே பார்த்தீங்களா? இப்படித்தான் ஒரு பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க நம்ம இந்தியாவில். நீங்கள் இந்த டிசம்பரில் கூட பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம், ஆனால் பஞ்சம் வந்தால் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. குட்டி குட்டி தம்பி, குட்டி குட்டி தங்கச்சி, பார்த்தியா? இது நான் உன்கிட்ட சொல்லி முடிச்சிடுறேன். இது என்ன தெரியுமா? இந்த படம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரொம்ப பஞ்சமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கிலாந்து அரசாங்கம் தான் நம்ம நாட்டை ஆண்டுச்சு. அப்போ இங்கிலாந்து அரசாங்கம் சொல்லுது, அங்கேருந்து எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லுது. இங்கேருந்து அனுப்புனா அவங்க நம்பலை. அந்த நேரம் பிரிட்டிஷில் இருந்து வந்த ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க பார்த்தியா, ஃபோட்டோகிராஃபர், அவர் வந்து எடுத்து அனுப்பின ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோக்கெல்லாம். நீ இந்த சிஜிசிக்கு வந்திருக்க பத்தியா? ஒன்றுட்ட ஒன்றே ஏசப்பா கேட்குறாங்க. இந்த நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில் இந்த பஞ்சம் வராமல் இருக்க, அப்படியே வந்தாலும் ஏசப்பா எல்லாரையும் தப்பு வைக்கிறதுக்கு ஏசப்பா ஒரு கிருபை செய்யணும்னு சொல்லி இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்.